நம்ம கொஞ்ச நாளாவே ஆத்மா நான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா அனுபவத்தை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் ரெடியா? ஆத்மா அனுபவம் பண்ணலாமா? ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். என் கூட எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாருமே எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்ச நேரம் நிறுத்திடுங்க. ஒரு வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான். சோ ஒரு இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காரணும். முடிஞ்ச வரைக்கும் ஆடாம அசையாம உட்காருங்க. ரொம்ப அசைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய கவனம் சிதறும். அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி உட்கார முடியலன்னா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாள் ஆக ஆக அது பழக்கத்துக்கு வந்துரும். சோ நம்ம இங்க என்ன வர்ணனைகள் கொடுக்கிறோமோ அதை அனுபவம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அடுத்தடுத்த தடவை இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறோம் இல்லையா, யூடியூப்ல போடுறோம் இல்லையா. சோ அதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது சுலபமாயிடும். ஆனா எதற்குமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. சோ எல்லாரும் ஸ்திரமாக அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய கவனத்தை கால் விரல்கள் பக்கமாக கொண்டு செல்வோம். கண்களால பார்க்கணும்னு அவசியம் இல்ல, உணர்வால பாருங்க. நம்முடைய கால் விரல்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். சோ மனத்திரையில அந்த கால் விரல்களை பார்த்தால் போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா கண்களை திறந்துகிட்டே பண்ணலாம். உங்களுக்கு எதிர்க்க ஒரு பிளெயினான வால், ஒரு நம்முடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இல்ல கஷ்டமா இருக்குன்னா கண்களை மூடி பண்ணுங்க. சோ ராஜயோக தியானம்ங்கிறது எப்பொழுதுமே கண்களை திறந்து பண்றதுதான். சோ ஆரம்பத்துல நீங்க கண்களை மூடி பண்ணலாம். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கண்களை திறந்து பண்ற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. சோ நம்முடைய கவனத்தை கால் விரல்கள் பக்கமாக கொண்டு செல்கிறோம். கால் விரல்களை பாருங்கள். இந்த கால் விரல்களுக்கு இப்பொழுது ஓய்வு கொடுக்கலாம். கால் விரல்கள் இப்பொழுது லேசாகி விட்டன. கால் விரல்கள் ஓய்வு நிலைக்கு சென்று விட்டன. காலில் விரல்களே இல்லாதது போன்ற ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த லேசான அனுபவம் இப்பொழுது விரல்களில் இருந்து பாதங்கள் வரை செல்கின்றது. பாதங்கள் இரண்டும் ரிலாக்ஸ் ஆகின்றன. பாதங்களை தளர்வாக விடுங்கள். பாதங்கள் மெதுமெதுவாக ரிலாக்ஸ் ஆகின்றன. இப்பொழுது கணுக்கால்கள் லேசான நிலைக்கு செல்கின்றன. இரண்டு பாதங்களும் இல்லவே இல்லை என்பது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. இந்த லேசான தன்மை மெதுமெதுவாக பாதங்களுக்கு மேற்புறம் உள்ள மூட்டுக்கு கீழே உள்ள கால் பகுதி வரை பரவுகின்றது. மூட்டுக்கு கீழே உள்ள கால் பகுதி ரிலாக்ஸ் ஆகின்றன. ஓய்வு நிலைக்கு சென்று விட்டன. மூட்டுக்கு கீழே கால்களே இல்லாதது போன்ற ஒரு லேசான தன்மையை அனுபவம் செய்வோம். இப்பொழுது மூட்டு மற்றும் மூட்டுக்கு மேலே உள்ள தொடை பகுதிகள் ரிலாக்ஸ் ஆகின்றன. தொடைகளை தளர்வாக விடுங்கள். லேசான தன்மையை அனுபவம் செய்வோம். இப்பொழுது இடுப்புக்கு கீழே கால்களே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு, லேசான தன்மை அனுபவம் ஆகின்றது.
இந்த லேசான தன்மை மெதுமெதுவாக உடலுக்கு மேல் பகுதிக்கு பரவுகின்றது. வயிறு, இடுப்பு, முதுகு, நெஞ்சு பகுதிகள் லேசான நிலைக்கு செல்கின்றன. உடலை தளர்வாக விடுங்கள். ரிலாக்ஸ். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். இதே போன்று 2 கை விரல்களை பார்ப்போம். கை விரல்கள் தசைகள் லேசாகின்றன. மணிக்கட்டு, முழு கைகளும் ஓய்வு நிலைக்கு செல்கின்றன. கைகளே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. தோள்பட்டைகள் ரிலாக்ஸ் ஆகின்றன. தோள்பட்டைகளை தளர்வாக விடுங்கள். கழுத்து பகுதிகள், கழுத்து தசைகள் லேசாகின்றன. கழுத்துக்கு கீழே உள்ள முழு உடலும், உடலுக்குள்ளே இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் ரிலாக்ஸ் ஆகின்றன. இப்பொழுது முக தசைகள் ஓய்வு நிலைக்கு செல்கின்றன. தலை முழுவதும், தலைக்குள் இருக்கக்கூடிய மூளை, அனைத்து பாகங்களும் ரிலாக்ஸ் ஆகின்றன. இப்பொழுது முழு உடலும் ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. உடலுடைய எடையே தெரியவில்லை. உடலின் உணர்வே முற்றிலுமாக இல்லை. எஞ்சி இருப்பது நான் ஆத்மா மட்டுமே. நான் ஆத்மா ஒரு ஒளி புள்ளியாக சின்னஞ்சிறிய நட்சத்திரம் போல தென்படுகின்றேன். முழு உடலும் மறைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. நான் ஆத்மா, நான் மட்டுமே இருக்கின்றேன். அந்த அழகிய ஜோதியை பாருங்கள். சின்னஞ்சிறிய பிரகாசமான நட்சத்திரம். இதுதான் நான். சுயத்தை பாருங்கள். நான் ஆத்மா. இந்த நட்சத்திரம் நான் தான். ஆன்மீக பாயிண்ட் ஆஃப் லைட், ஆன்மீக ஒளிப்புள்ளி. இது நான் ஆத்மா. பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டு இருக்கின்றேன். எனக்குள்ளே மனம் சாந்தியை அனுபவம் செய்கின்றது. என்னுடைய புத்தி தூய்மையாக இருக்கின்றது. நான் என்ற அந்த உணர்வு, கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. நான் அழகிய ஜோதி. பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய நட்சத்திரம். எனக்குள்ளே அபரிதமான சாந்தியை
அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா. பாயிண்ட் ஆஃப் லைட், ஒளி புள்ளி. இப்பொழுது மெதுமெதுவாக சரீர உணர்வுக்கு வருவோம். கால் விரல்களை, கை விரல்களை லேசாக அசைப்போம். உடல் முழுவதும் உணர்வுக்கு மீண்டும் வருகின்றது. நான் ஆத்மா. இந்த உடலில் இருந்து வேறுபட்ட சக்தியாக, இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியாக என்னை அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.